நம்ம முன்னாடி அரைச்ச மில்லட் மாவு காலியாகிடுச்சு. ஸோ இன்றைக்கும் மில்லட் இட்லி தோசைக்கு தான் வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ அதோட ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஊற வைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோளம், கம்பு இது ரெண்டையும் சேர்த்து இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே ஊற வைக்க போகிறேன். சரி, ஒரே மாவு தான், அதை எப்படி இட்லி தோசைக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கம்ப்ளீட் ஹெல்திங்க. இன்றைக்கி ஒயிட் உளுத்தம் பருப்பு கூட யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக பிளாக் உளுத்தம் பருப்பு தான். 1.5 கப் கம்பு, 1.5 கப் வந்து சோளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கப்பு வந்து தோலோடு இருக்கிற உளுத்தம்பருப்பு, 1 கப்பு இட்லி அரிசி. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து 5 கப்ஸு. அதை தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ சாம்ஸ் போயிட்டு வந்தாங்க, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, முட்டை, பால் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சஷ்டிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெகுலராக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 ஃப்ரூட்டாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 10 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா சூப்பராக நாளைக்கு காலையில் அரைச்சி எடுத்துடலாங்க.